ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம். வணக்கம் அன்பு உறவுகளே. சத்குரு சாய்நாதரின் அருளாசியோடு இந்தியாவின் பல பகுதிகளுக்கு சுற்றுலா அழைத்து சென்று வருகிறோம். அந்த சத்குருவின் அருளோடும் நமது எல்லாம் வல்ல பரம்பொருள் சிவனின் அருளாசியோடும் சிவஸ்தலங்கள் அத்தனையும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் நிறைய பேருக்கு கேட்டுட்டு இருக்கீங்க, சவுத் இந்தியா டூர் ஏன் சார் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. சவுத் இந்தியா டூர் அப்படிங்கக்கூடிய நம்ம தென் தமிழக டூர் அதில் பண்ணுறதுக்கு நமக்கு பெருசாக வாய்ப்புகள் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம இருக்கிறது ஈரோடு பக்கத்துலங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் லோ பட்ஜெட்டுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக்கேஜ் டூர் அப்படிங்கிற மெத்தேடில் கொடுத்தோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு காசி யாத்திரையை நம்ம சராசரியாக ஒரு 8,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்குள்ள பண்ணிடுறோம். அப்போ நம்ம இந்த தென் மாநில சுற்றுலா, கேரளா சுற்றுலாவாகட்டும், கர்நாடகா சுற்றுலாவாகட்டும், அல்லது ஆந்திரா பகுதி சுற்றுலாவாகட்டும், அது பண்ணோம்னாலும் உங்களுக்கு பேக்கேஜ் டூர் அமைப்பில் அப்படின்னு நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அதே 10-12,000 ரூபா வந்துடும். அப்போ என்ன ஆகுது, என்னங்க காசிக்கு டெல்லிக்கே 10,000 ரூபா 11,000 கூப்பிட்டு போகிறீங்க, இங்கே போகிறதுக்கு எவ்வளோவா அப்படிங்கிற இது வரும். அப்படிங்கிறதுனால நம்ம பண்ணாமல் அதை யோசித்து வச்சுருந்தோம். இருந்தாலும் ஒரு சில நண்பர்களுடைய வற்புறுத்தல் காரணமாக சரி, ஒரு அடிப்படை சுற்றுலாவாக, அதாவது நம்ம பேக்கேஜ் சுற்றுலா அப்படின்ட்டு இல்லாமல் போக வரக்கூடிய வாகன வசதிக்கான செலவுகள் மட்டும் நம்ம இதில் இது பண்ணிவிட்டு ஒரு சுற்றுலா அமைச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கடந்த வருஷம் தீபாவளி அப்போ ஒரு அடிப்படை சுற்றுலா நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா, இந்த கர்நாடகா கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போய் நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு, ஒரு 20 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ரெண்டாவது, நம்ம கர்நாடகா பகுதிகளில் நம்ம உறவினர்கள் நிறையா இருந்தாலும் அந்த ஒரு விசேஷங்கள், கல்யாணம் காட்சி, இந்த மாதிரியான நல்லது கிட்டதுக்கு மட்டும் நம்ம போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ சுற்றுலாங்கும் போது ஒரு முறையாக அது கோயில்களை வரிசை பிரகாரம் போகிறதுக்கான ரூட் மெத்தேடு வேணும் அப்படிங்கிறதுனால இந்த கர்நாடக யாத்திரையில் அனுபவம் வாய்ந்த நம்ம பக்கத்து ஊரான பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த நண்பர் யுவராஜ் அவரை நம்ம துணைக்கு வச்சுக்கிட்டு இந்த ஒரு சுற்றுலா ஏற்பாடு பண்ணோம். இது ஒரு சிறிய மினி வேன் மூலயமா ஒரு 22-24 பேர் மட்டும் போகக்கூடிய ஒரு வேன் மூலயமா அந்த சுற்றுலா ஏற்பாடு பண்ணோம். இதுக்கான அடிப்படை கட்டணம், அதாவது வாகன வசதி, அங்கே மாநில வரி, இதுக்கு மட்டும்தான் இதுக்கான கட்டணத்தை நாங்கள் வாங்கினோம். ஒரு 3,500 ரூபாயிலேருந்து 4,000 ரூபா ஆச்சு. இப்போ இது போல் ஒரு அடிப்படை சுற்றுலா வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களும் இதில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கலாம். ரெண்டாவது, இந்த யாத்திரை போயிட்டு வீடியோவே நம்ம இது வரைக்கும் போடவே இல்லை. ஏன்னா அதை அந்த வீடியோவாக எடுத்து அதை எடிட் பண்ணி அந்த விவரங்களை சொல்கிறதுக்கான நேரம் காலம் இல்லாதனால நம்ம அதை பண்ண முடியாமல் இருந்தது. அது மனசுக்குள்ளார நிழலாடிக்கிட்டே இருந்தது. இப்போ சமீபத்தில் கூட நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, இந்த முருடேஸ்வர்லாம் பார்க்கணுங்க, மூகாம்பிகை பார்க்கணும், மஞ்சுநாதர் பார்க்கணும், நீங்கள் அதுக்கு ஒரு சுற்றுலா ஏற்பாடு பண்ண முடியுமான்னாங்க. சரிங்க, பார்க்கலாம், பரீட்சார்த்தமாக ஒரு முயற்சி நம்ம பண்ணியிருக்கோம். அதை போல் மறுபடியும் ஒரு சுற்றுலா ஏற்பாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது தவிர நாம் இப்போ போயிட்டு வந்த சுற்றுலா கதையை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள்லாம் வந்தீங்க அப்படின்னா உங்களை ஈரோட்டில் இருந்தோ அல்லது மைசூரில் இருந்தோ பிக்கப் பண்ணி இது போன்ற ஒரு சுற்றுலாவை நடத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் மனசில் ஓடிட்டு இருந்தது. அதுக்கு போல் இப்போ கொஞ்சம் ஓய்வும் இருக்கிறதுனால இந்த வீடியோவையும், அதாவது நம்ம கர்நாடகா சுற்றுலா போயிட்டு வந்த கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை கேட்டுக்கோங்க. மேற்கொண்டு இதை பகுதி பகுதியாக தான் நான் போட போகிறேன். அந்த பகுதிகள் அத்தனையும் நீங்கள் கேட்டுக்கோங்க, பாருங்கள். இந்த வீடியோ அத்தனையும் பாருங்கள். பார்த்துட்டு இது போல் ஒரு சுற்றுலா வரணும் அப்படின்னாக்கா கமெண்ட்லேயோ அல்லது நமக்கு வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் தகவல் கொடுங்க. அதுக்கப்புறமா போன வருஷம் போலவே இந்த வருஷம் தீபாவளி சமயத்தில் நம்ம போகிறதுக்கு ஒரு யாத்திரை ஏற்பாடு பண்ணலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. மழைக்காலம், கர்நாடகாவில் நம்ம சுற்றுலா நிம்மதியாக சுற்றி பார்க்க முடியாது. இப்போ நான் இந்த கதையை சொல்ல வரேன், பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது மைசூர் பன்னாரி பாதை, அதாவது பன்னாரியிலேருந்து மைசூர் போகக்கூடிய பாதை. இப்போ நாங்கள் ஈரோட்டிலேருந்து எப்படி கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈரோட்டிலேருந்து பன்னாரி போய் பன்னாரியிலேருந்து மைசூர் போகக்கூடிய இந்த மலைவழி பாதை, காட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க, இது வழியாகவும் நம்ம போகலாம். அடுத்தது ஒரு பாதை பார்த்தீங்கன்னா, ஈரோட்டிலேருந்து போகிறதுக்கு அந்தியூர், தாமரைக்கரை, பர்கூர் வழியாக ஒரு பாதை. இதுவும் ஒரு நல்ல பாதை தான். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஈரோட்டிலேருந்து மேட்டூர் போய் மாதேஸ்வரன் மலை போகக்கூடிய பாதை. இந்த 3 பாதைகள் ஈரோட்டிலேருந்து போகிறவங்களுக்கு ரொம்ப வசதியான பாதை. இதே கோவை மாவட்டத்திலேருந்து, கோவை பகுதிகளிலேருந்து போகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு பன்னாரி மைசூர் பாதை ஒன்று தான் ரொம்ப முக்கியமான பாதை. ஆனால் அந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாதை சமீபமாக இந்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் காரணமாக காலையில் 6 மணிலேருந்து
இரவு 8 மணி வரைக்கும் தான் வந்து மலைப்பாதையில் வாகனங்கள் அனுமதி. மற்றபடி இரவு நேரத்தில் இந்த பகுதியில் வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து புலிகள் சரணாலயமாக அறிவிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இரவு நேரத்தில் வந்து வனவிலங்கு நடமாட்டங்கள் இந்த சாலையில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தடை பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் மற்ற பாதையில் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இப்போ நம்ம பர்கூர் பாதையில் போனோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே இருக்குது. அதே போல் சேலத்திலேருந்து போகிறவங்களுக்கு ரொம்ப வசதியான பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மேட்டூர்லேருந்து மேட்டூர் அணைக்கரை ஓரமாகவே குளத்தூர் வழியாக போகக்கூடிய மாதேஸ்வரன் மலை போய் அங்கேருந்து ராமாபுரம், அனூர், கொள்ளைகால், சாம்ராஜ் நகர், நஞ்சன்கூடு, மைசூர் இந்த பாதையும் ரொம்ப எளிமையான பாதை. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாதையில் போனோம் அப்படின்னாக்கா தாமரைக்கரை பர்கூர், அதாவது அந்தியூர் போகணும். ஈரோட்டிலேருந்து அந்தியூர் போய் அந்தியூர்லேருந்து தாமரைக்கரை போய் பர்கூர் போகக்கூடிய பாதை. இதுவும் ரொம்ப அற்புதமான பாதை. எங்கள் யாத்திரை துவங்கிச்சு நைட்டு பார்த்திங்கன்னா ஈரோட்டிலேருந்து நாங்கள் கிளம்பும்போது 11 மணி. கிளம்பும்போதே வந்து பார்த்திங்கன்னா மழை பிடிக்க ஆரம்பிச்சது. சரியான மழையே வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்ச மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அற்புதமான பயணமாக தொடங்கினது. எல்லாம் கிளம்பி மலை அடிவாரம், தாமரைக்கரை மலை அடிவாரத்துக்கு நாங்கள் வந்து மலை ஏறத்துக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா அங்கே 12 மணிக்கு பக்கம் ஆயிடுச்சு. அங்கே வன பாதுகாவல் சாவடி அப்படின்னு சொல்லக்கூடிய செக் போஸ்ட் இருந்தது. அந்த செக் போஸ்ட்டில் நிறுத்தி என்ன காரணத்துக்காக போகிறீங்க எல்லாம் அவங்க விசாரிச்சுட்டு வண்டி நம்பர்லாம் எழுதிட்டு அப்புறம் எச்சரிக்கையெல்லாம் சொல்லி அனுப்புனாங்க. இந்நேரத்துக்கு மேலே வனவிலங்கு நடமாட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மிட் நைட் ஆகிப்போச்சு. 12-1 மணிக்கு மேலே ஆச்சுனாக்கா யானைகள், புலிகள் இது மாதிரிலாம் இருக்கும். எதையாவது பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கலான்னு வண்டி நிறுத்திடாதீங்க, உங்களுக்கு ரொம்ப ஆபத்து. வண்டி நிறுத்தாமல் போயிடும். வண்டி நிறுத்துறதுக்குன்னு சில இடங்கள் இருக்கும், அந்த டீ கடை இந்த மாதிரிலாம் இருக்கும், அங்கே மட்டும் நிறுத்துங்க, மற்ற இடங்களில் நிறுத்தாதீங்கன்னு எச்சரிக்கை சொல்லி அனுப்புனாங்க. அதே போல் நாங்கள் வந்து உள்ளே இருக்க பயணிகள்கிட்டையும் ஜன்னல்லாம் வந்து மூடி வச்சுக்கோங்க, எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய பாதுகாப்பை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டோம். அதே போல் மலையேற்ற பாதை ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த பாதையில் ஏற்கனவே நிறையா தடவை நான் போயிருக்கிறேன். அதெல்லாம் பகல் நேர பயணம். இரவு நேர பயணம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த இடத்துல இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு மினி ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல் இது மாதிரிலாம் நிறையா மலைவாச ஸ்தலங்கள் போயிருப்பீங்க. அதே போல் இந்த தாமரைக்கரை பர்கூர் பகுதிக்கும் ஒரு தடவை வந்து பாருங்கள். இப்போ வந்து இங்கே முன்னேற்றங்கள் நிறையா நடந்துகிட்ருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய காட்டேஜஸ், அப்புறம் ரிசார்ட்டுகள், ஃபார்ம் ஹவுஸ் இது மாதிரியானதெல்லாம் வந்து நிறைய இப்போ உருவாகிருக்கு. அதனால் நீங்கள் வந்தீங்கனாலும் தங்கி ஒரு 2 நாள் இருந்து இன்பமாக பொழுதை கழிச்சிட்டு போகலாம். பட்ஜெட்டும் ரொம்ப உங்களுக்கு ஊட்டி கொடைக்கானல் ஆகிறதோட ஒரு பாதி அளவுக்கு தான் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இரவு நேர ரைடு அப்படின்ட்டு நீங்கள் வந்த வாகனம் வந்து ரொம்ப தெம்பான வாகனமாக இருந்தது அப்படின்னு, அதாவது ஜீப் மாதிரியான சக்தி மிகுந்த வாகனம் இல்லை அப்படின்னாலும் அங்கே லோக்கலில் சொன்னீங்கன்னா உள்ளூர் ஆட்கள் வந்து உங்களுக்கு ஜீப் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இரவு நேர பயணத்தில் போனீங்கன்னா மான்கள், யானைகள் இது போன்ற வனவிலங்குகளை தரிசிக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் வழியில் இறங்கிடாதீங்க, வண்டியிலே தான் இருக்கணும். நாங்களும் போனப்போ பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் இந்த மாதிரி மிருக நடமாட்டங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் போனோம். நிறைய காட்டுப்பன்றி கூட்டங்களை பார்த்தோம், அப்புறம் யானைகளை பார்த்தோம், மான்களை பார்த்தோம். ஒரே ஒரு இடத்துல வந்து புலி தூரமாக உட்காந்துட்டுருக்குன்னு டிரைவர் சொன்னார். அவரும் சொல்லிவிட்டு வண்டியை ஸ்லோ பண்ணலாம், அவர் அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டார். இப்போ வந்து நாங்கள் அங்கேருந்து புறப்பட்டு விடிகாலையில் வந்து நஞ்சன்கூடு வந்து சேர்ந்தோம். இந்த நஞ்சன்கூடு அப்படிங்கிற ஊர் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற பாதையில், அதாவது ஈரோடு பகுதிகளிலேருந்து போகக்கூடிய பாதையில் மைசூருக்கும் ஒரு 30 கிலோமீட்டர் முன்னாடியே இந்த நஞ்சன்கூடு அப்படிங்கிற ஊர் இருக்குது. இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்நாடக மக்களால் ரொம்ப பிரசித்தமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஊர். இந்த கோவில் வந்து ரொம்ப பிரசித்தமான கோவில். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து தென்னக காசி அப்படின்னு சொல்கிறாங்க. வடக்கு இருக்கக்கூடிய காசியை போல் இது நம்ம வந்து தமிழ்நாட்டில் தென்காசின்னு சொல்லணும் இல்லையா, அதுபோல் இவங்க வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மைசூர், இந்த குறிப்பிட்ட ஒரு 4-5 மாவட்டம், இந்த கர்நாடக மாவட்டங்கள் போன்ற பகுதிகளில் இது வந்து தட்சிண காசி அப்படிங்கக்கூடிய வகையிலையும் இவங்களால் சிறப்பாக வந்து மதிக்கப்படுது. இந்த நகரம் பார்த்திங்கன்னா ஆதியிலிருந்தே இந்த நகரமாக இருந்துகிட்ருக்குது. ஆதி காலத்தில் கங்கா வம்சத்தினர், அதுக்கப்புறம் ஹொய்சாளர்கள், அதற்கும் அடுத்தது மைசூர் உடையார்கள்,
போன்றவர்களால் ஆளப்பட்டது. அப்புறம் மன்னர் ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆகியோர் கூட இந்த நகரத்தின் இந்த கோயில் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நஞ்சுண்டேஸ்வரன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆழகால விஷத்தை உண்ட நஞ்சுன் சிவன் உண்டார் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நஞ்சை உண்டது தான் நஞ்சுண்டேஸ்வரன். இந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த மெயினான மூர்த்தியினுடைய பெயர் நஞ்சுண்டேஸ்வரன். இந்த பார்க்கடலை கடையும் போது அந்த விஷத்தை உண்டதுனால அந்த பேர் இருக்குது. அதுக்கான கோயிலாக இது வந்து சிறப்பு இருக்குது. இப்போ இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, நோய்களை தீர்க்கக்கூடிய நஞ்சுண்டேஸ்வரன் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களினுடைய நம்பிக்கையாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது நோய் அப்படின்னா, நோய் அப்படின்னா என்ன, நம்ம உடலில் சேரக்கூடிய ஒரு நஞ்சு தான் வந்து நோய். ஆக அந்த நோயை தீர்க்கக்கூடிய கடவுளாக இவர் வழிபடப்படுகிறார். அதற்கு பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான் கூட அவரோட காலத்தில் அவரோட யானை, பிரியமான யானை ஒன்று நோய்வாய்ப்பட்ட போது அந்த யானை நோய் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நஞ்சன்கூடு கோயிலுக்கு அனுப்பிச்சி வச்சு சில நாட்கள் அங்கே இருந்து அது குணமடைஞ்சு போனதுனால இந்த கோயில் மேலே அவரும் அப்போ ரொம்ப மரியாதை வச்சு இந்த கோயிலுக்கு தேவையானவர்கள்லாம் செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் நம்ம புராணங்களில் கேள்விப்படுறோம், வரலாறுகளில் கேள்விப்படுறோம். இப்போ நாங்கள் வந்து சேர்ந்தோம். இந்த யாத்திரையினுடைய முக்கிய அம்சம் நான் ஏற்கனவே சொன்னது தான். இதில் உணவு ஏற்பாடோ தங்குமிட ஏற்பாடு போன்றவைகள்லாம் எதுவும் கிடையாது. வண்டிக்கான கட்டணம் மட்டும்தான் வாங்கணும். இப்போ எந்த இடத்துல நம்ம போய் தங்குறோம் இறங்கணுமோ அங்கங்கே உண்டான செலவுகளோ அந்த ஏற்பாடுகளை அவங்க பார்த்துக்கணுன்ட்டு. இப்போ இங்கே தெரியுது பார்த்தீங்களா இந்த கட்டடம். இது வந்து கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினர் விடுதி மற்றும் ஃப்ரெஷ்அப் ஆகக்கூடிய ஒரு இடம். இங்கே பஸ் பார்க்கிங் பக்கத்துலேயே இந்த சுற்றுலா வாகனங்கள்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த பார்க்கிங் பக்கத்துலேயே இந்த பில்டிங் இருக்குது. உள்ளே வந்து ரூம் தேவைன்னாலும் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம யாத்திரையில் ரூம் தேவையில்லை. அதனால் குளிக்கிறதுக்கு மட்டும் நம்ம வாங்கிட்டோம். நபர் ஒருவருக்கு 30 ரூபா குளிக்கிறது, ஃப்ரெஷ்அப் ஆகிறது, டாய்லெட் பாத்ரூம் இந்த மாதிரியான வேலைகளுக்கு கொடுத்துட்டு சுடுதண்ணி வேணுனாலும் அதை கொடுக்குறாங்க. அது தனியாக ஒரு 10 ரூபா 20 ரூபா வாங்கினாங்க. நம்ம சுடுதண்ணி குளியல எப்பயும் கிடையாது. அதனால் நம்ம பச்சை தண்ணியே குளிச்சுக்கிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தபத்தமாக இருக்குது இடம் எல்லாமே. இந்த கோயிலினுடைய வரலாறு மற்றும் மைசூர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்க்க வேண்டிய கோவில்கள் இது பற்றிய படங்கள்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க. நம்ம அங்கே போய் எல்லாம் குளித்து ரெடி ஆகிட்டோம். அதே போல் மக்கள் நம்ம கூட வந்தவங்களும் குளித்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா சந்தனம், விபூதி போன்ற எல்லாமே வச்சுருக்கிறாங்க சாமி படத்துக்கிட்ட. அங்கேயே வந்து எல்லாம் நம்ம மேக்கப் எல்லாம் பண்ணுறவங்களாம் பண்ணிக்கிட்டாங்க. நம்மளும் வந்து சிவனை கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க நந்தீஸ்வரரை கும்பிட்டு விபூதி எடுத்து ஒரு பட்டை போட்டு தயாராகிட்டு அங்கே நம்ம நண்பர்கள் எல்லாம் ரெடி ஆனதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போய் ரொம்ப அற்புதமான திவ்யமான ஒரு தரிசனத்தை பண்ணிவிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து சிற்றுண்டி கடைகள்லாம் நிறையா இருந்தது. தள்ளுவண்டி கடைகள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்குது. ஒரு 50 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு காலை சிற்றுண்டி முடிஞ்சிடும். நாங்கள் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் கூட சாப்பிடல, 30 ரூபாய்க்கு தான் சாப்பிட்டோம். 4 இட்லி கொடுத்தாங்க, 30 ரூபா. மேற்கொண்டு தோசை, பூரி இந்த மாதிரிலாம் வாங்குறவங்க வாங்கிட்டாங்க. நமக்கு இதுவே போதும். என்றைக்குமே நம்ம வந்து யாத்திரைகளில் முடிஞ்ச அளவுக்கு அரை வயிறு சாப்பாடு தான் சாப்பிட்ணுங்கிறது நம்ம கொள்கையும் கூட. அதுதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். அதனால் ஒரு 30 ரூபாய்க்குள்ளே மட்டும் நம்ம சாப்பிட்டு ரெடி ஆகிட்டோம். அடுத்தது வந்து இங்கே இருந்து நம்ம சாமுண்டி கோயில் போக போகிறோம். இப்போ இந்த கோயிலுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வருது பாருங்கள். நீங்களும் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது தனியாக வந்தீங்கனாலும், அதாவது மைசூர் பக்கமாக வந்தீங்கனாலும் இந்த நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலை மறக்காமல் பாருங்கள். ரொம்ப அகலமான தெருக்கள், சுத்தபத்தமான தெருக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நுழைவு வாயிலே வந்து மிகப்பெரிய சிவன் சிலை ஒன்று இருக்குது. ரொம்ப அற்புதமாக நீல நிறத்தில் இருக்குது. அதுக்கு சேர்ந்த மாதிரியே பாதையில் போனீங்கன்னா ராஜகோபுரத்தை அடையலாம். அங்கேருந்து கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதை முடிச்சுட்டு நாங்கள் மைசூர் சாமுண்டி கோயில் வந்துட்டோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மைசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமுண்டி ஹில்ஸ், அதாவது சாமுண்டி மலை மேலே இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில். ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி மிக்க கோயில். இந்த கோயிலினுடைய புராணம் என்னங்கிறத சொல்கிறேன், கேளுங்க. ஆதி காலத்தில் மகிஷாசுரன் அப்படிங்கக்கூடிய அசுரன் இந்த பகுதியை ஆட்சி பண்ணதாகவும், அதன் பிறகு அவனுடைய சில தகாத செயல்கள் காரணமாக மக்களால் அன்னையை வேண்டப்பட்டு அந்த அன்னை வந்து இந்த அசுரனை வதம் பண்ணி பின்னர் இங்கேயே வந்து மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி குடிகொண்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 1008 படிகள் கொண்ட படி மூலமாக ஏறி போகக்கூடியது பழங்கால பாதை. இன்றைக்கி வந்து வாகனங்கள் எல்லாமே வந்து மேலே கோயில் வரைக்கும் போகக்கூடிய இது வசதி இருக்குது. கோவில் பஸ் பார்க்கிங்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் நடந்தோம்னா கோயிலினுடைய முக்கிய கோபுரத்தை பார்க்கலாம். இந்த கோவிலினுடைய கோபுரமே பார்த்திங்கன்னா தங்க நிறத்தில் ஜொலிக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிகுந்த சக்தி வாய்ந்த கோயில்.
இந்த மைசூரினுடைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோயில் மற்றும் மக்கள் செல்வாக்கு மிக்க கோயில்னால் அது இந்த கோயில் தான். மைசூரில் இந்த அம்மனை வழிபடாமல் யாரும் எந்த ஒரு செயலையும் செய்கிறதில்ல. அதே போல் மைசூர் தசரா விழா வந்து உலக புகழ் பெற்றது, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியேப்பட்ட தசரா சமயத்தில் இந்த கோயிலில் வந்து சாமி பார்க்குறதுனா நீங்கள் திருப்பதியை விட ரொம்ப கடும் கூட்டம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த கோயிலுக்கு போகிறது அப்படின்னாக்கா நீங்கள் இடைப்பட்ட காலங்களில் போயிட்டு வந்துடுங்க. அதே போல் ஆதி காலத்தில் வந்து மன்னர்கள், அதாவது மெயினாக மைசூர் உடையார்களினுடைய ஆட்சியில் அந்த மன்னர்களை விட அதிகமான மரியாதை இந்த அம்மனுக்கு தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ கூட வந்து தசரா விழாவில் யானையின் மேலே இந்த சாமுண்டி அம்மனுடைய சிலை வச்சு ஊர்வலமாக வரும் தசரா சமயத்தில். இந்த கோவிலுக்கு வர விருப்பம் இருக்கிறவங்க மைசூர் வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பேருந்துகள் இயக்கப்படுது. மைசூர் பேருந்து நிலையத்திலேருந்து அங்கேருந்து உங்களுக்கு நேரடியாக மலை மேலே வரத்துக்கு பேருந்துகள் கிடைக்கும். மைசூர் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான். காரில் வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு எளிமையான பாதை வசதிகள் இருக்குது. அதனால் ரொம்ப சிரமப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. கோயிலுக்கு முன்னாடியே வந்து நுழைவு வாயில்கிட்ட இந்த மகிஷாசுரனுடைய சிலை இருக்குது. இன்னும் நந்தியினுடைய சிலை, ரொம்ப மிகப்பெரிய அற்புதமான கோயில்கள்லாம் இருக்குது. வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்கள். இதை பார்த்துட்டு நாங்கள் அடுத்தது வந்து மைசூர் அரண்மனைக்கு போனோம். அந்த அரண்மனை கொடுத்த காட்சிகள் எல்லாமே வந்து அடுத்தது வந்து வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோயில் வந்து பிரம்மகுமாரிகள்